ஒரு சைல்டு கரெக்டாக தான் அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறாங்களான்றத பற்றின ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் நம்ம வச்சுக்கணும். ஜட்மெண்டெல்லாம் இந்த ஃபோனால தான் உனக்கு கண்ணு வலிக்குது, ஃபோனால தான் உனக்கு வயிறு வலிக்குது, ஃபோனை தொடாத உனக்கு எதுவுமே ஆகாதுன்னு ரொம்ப பூமராக ஸ்டீரியோடிபிக்கலாக இல்லாமல் சரி ஓகே என்ன ஏதுன்னு அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து வேலிடேஷன் கொடுத்து நம்ம ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஆன்லைன்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சில பேர் வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதனால வந்து நான் வந்து சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, அதனால் நான் எனக்கு சோஷியல் மீடியாவை நான் விட்டு வைக்கிறேன் கொஞ்ச நாள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது 2 பேரில் வந்து யார் உண்மை சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2 பேருமே உண்மை தான் சொல்கிறாங்க வைஷு, 2 பேருமே உண்மை தான் சொல்கிறாங்க. அதாவது ஸ்ட்ரெஸ் ஆகுது, அதுலேருந்து நான் டிஸ்ட்ராக்ட் ஆக சோஷியல் மீடியாக்குள்ளே போகிறேன், எனக்கு ரியல் லைஃப்பை மறக்கணும். ஸோ 10 செலிபிரிட்டிஸோட வீடியோவை நான் பார்த்து ஓ வாவ் அமேசிங் அப்படின்னு சொல்லி என் டோபமைனை நான் ஏற்றிக்க போகிறேன், அதுவும் உண்மை தான். அண்ட் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனாலையும் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஐயோ இவங்கள மாதிரி நம்ம இல்லையே, இவங்கள மாதிரி நம்ம எதுவுமே பண்ணலையே, இவங்க லைஃப் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குல்ல, என் லைஃப் இவ்வளோ இம்பர்ஃபெக்டாக இருக்குது, இதுவும் ப்ராப்ளம் தான், இதுவும் நிஜம்தான்.